கீரைன்னு வீட்டில் செஞ்சுட்டாலே அதுக்கு எப்போ பார்த்தாலும் தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுத்து எனக்கு வெறுத்து போச்சுங்க. அம்மா செய்கிற இந்த சௌச்சௌ கூட்டு சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு குக்கரில் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, வரமிளகாய், சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாம் வறுபட்டதும் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்ட பிறகு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் எண்ணெய் பிரிஞ்சதும் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சௌ சேர்த்து வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு நான் வேக வச்சுருந்தேன். பருப்பு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கமன்னு சௌச்சௌ கூட்டு ரெடி ஆகிடுங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.